வணக்கம் நண்பர்களே. மத்திய கிழக்குல ஒரு பெரிய புயல் உருவாயிட்டு இருக்கு. அந்த புயலோட மையத்துல அமெரிக்காவும் ஈரானும் நேருக்கு நேரா நின்னு முறைச்சிட்டு இருக்காங்க. இது வெறும் அரசியல் பதற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய செஸ் கேம் மாதிரி. இதுல ஒவ்வொரு நகரமும் போர ஆரம்பிச்சு வைக்கலாம். இவ்வளவு அபாயகரமான ஒரு நிலைக்கு இந்த ஆட்டம் எப்படி வந்துச்சு? இதுக்கு பின்னாடி என்னென்ன வியூகங்கள் இருக்கு? உண்மையான நோக்கம் என்ன? வாங்க கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கலாம். சரி, இப்போ இருக்கிற இந்த நெருக்கடியை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா மூணு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். ஒன்னு, அமெரிக்காவோட ஆக்ரோஷமான ராணுவ நகர்வு. 2, அவங்க கூட்டாளி நாடுகளை கொடுத்த அதிர்ச்சிகரமான ரியாக்ஷன். கடைசியா இந்த ஆட்டத்தோட இறுதி நோக்கம் என்ன, போருக்கான காய்கள் எப்படி நகர்த்தப்படுதுங்கிறது. இந்த 3 விஷயத்தையும் நாம ஒன்னொன்னா அலசலாமாங்க. சமீபத்துல அமெரிக்கா செஞ்சிட்டு இருக்கிற விஷயங்கள் வெறும் எச்சரிக்கை விடுற மாதிரி இல்ல. அவங்க நேரடியாவே ஈரானோட வீட்டு வாசல்ல நின்று ஒரு போருக்கான முழு ஒத்திகைய ரொம்ப தீவிரமா பாத்துட்டு இருக்காங்க. இது சாதாரண ராணுவ பயிற்சியா இல்ல போருக்கான கடைசி கட்ட தயாரிப்பா? இதுக்கு பின்னாடி என்ன பெரிய திட்டம் இருக்கு? இங்க நீங்க பாக்குறது வெறும் பயிற்சி இல்ல, இது ஒரு போருக்கான லைவ் டெமோ. அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர், ஃபைட்டர் ஜெட்ஸ், பாம்பர்ஸ்னு எல்லாமே ஈரானோட எல்லையில வரிசையா நிக்குது. கமாண்ட் சென்டர்லேருந்து எப்படி கோஆர்டினேட் பண்றது, எந்த வழியா போய் தாக்குறது வரைக்கும் எல்லாத்தையும் உங்க டெஸ்ட் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட எல்லையில போய் நாங்க உங்களை எப்படி தாக்க போறோம்னு பிராக்டிஸ் பண்றோம்னு சொன்னா அதை விட ஒரு நேரடியான மிரட்டல் வேற என்ன இருக்க முடியும்? அமெரிக்காவோட இந்த வியூகத்துல ஒரு பிளான் பி இருக்கு. அது ஒரு முக்கியமான அசெட். அதுவும் ரொம்பவே எதிர்பாராத ஒரு வழியில அந்த ரகசியம் வெளியில வந்துச்சு. இந்த சீக்ரெட் பேஸ் தான் ஒருவேளை ஆட்டத்தோட போக்கிய மாத்தக்கூடிய ஒரு துருப்புச் சீட்டு. டீகோ கார்சியா இந்திய பெருங்கடலோட நடுவுல இருக்கிற ஒரு சின்ன தீவு. ஆனா அதோட முக்கியத்துவம் ரொம்ப பெருசு. இதோட ஸ்பெஷாலிட்டியே அதோட லொகேஷன் தான். மிடில் ஈஸ்டோட நேரடி பதட்டங்கள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி பாதுகாப்பா இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஈரானை தாக்குற தூரத்துல இருக்கு. ஒருவேளை மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மத்த பேஸ்களை பயன்படுத்த முடியாம போனா இந்த ரகசிய தளத்திலிருந்து அமெரிக்கா தன்னோட தாக்குதலை ஆரம்பிக்கலாம். இதுதான் உங்களோட முக்கியமான பிளான் பி. அரசியல்ல சில சமயம் பக்கம் பக்கமா எழுதுற ரகசிய டாக்குமெண்ட்டை விட யதார்த்தமா பேசுற ஒரு வார்த்தை எல்லாத்தையும் சொல்லிடும். அப்படிதான் இருந்துச்சு ட்ரம்போட இந்த கமெண்ட். அவர் தெரியாமலேயே அமெரிக்காவோட மொத்த பிளான் பியையும் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு. இந்த ஒரு வாக்கியம் ஈரானுக்கு எதிரான பிளான்ல டீகோ கார்சியா எவ்ளோ முக்கியங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஒரு சின்ன வார்த்தை ஒரு பெரிய ரகசியப்ப உடைச்சிருச்சு. சரி, ஒரு பக்கமும் அமெரிக்கா தன்னோட போர் திட்டங்கள் எல்லாம் தீட்டிட்டு இருக்கும்போது அவங்களோட முக்கியமான கூட்டாளி நாடுகள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அமெரிக்கா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பதில அவங்களுக்கு கிடைச்சது. அவங்களோட பதில் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட பிளானையே கேள்விக்குறியாக்கிடுச்சு. அமெரிக்கா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்ல. அது தன்னோட சொந்த கூட்டாளி நாடுகள் கிட்ட இருந்தே வர்ற ஒரு பெரிய எதிர்ப்பு. சவுதி அரேபியா, யுஏஇன்னு ஒவ்வொரு நாடா மன்னிக்கணும், எங்க நிலத்துல இருந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்த நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி திட்டவட்டமா கதவை சாத்திட்டாங்க. இது அமெரிக்காவோட திட்டத்துல விழுந்த முதல் பெரிய அடி. இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாப்போம். ஒவ்வொரு நாடும் முடியாதுன்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிறது நட்பில்ல, சுயநலம் கலந்த பயம். ஏன்னா ஈரானோட பதிலடி எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சவுதிக்கு தெரியும், போர் ஆரம்பிச்சா அவங்களோட அராம்கோ எண்ணெய் வயல் தான் முதல் டார்கெட். இது உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பாத்துரும். அதே மாதிரி யுஏஇக்கு தெரியும், அவங்களோட பிசினஸ் மற்றும் டூரிசம் ஹப்பான துபாய், அபுதாபி தாக்கப்படும்னு. கத்தாருக்கு தெரியும், அவங்க தலைநகர் தோஹா மேல ராக்கெட் வந்து விழுன்னு. இந்த பயம் தான் அவங்கள போர் வேண்டாம்னு சொல்ல வச்சது. அந்த பகுதி முழுசும் போர் வேண்டான்னு ஒரு குரல் ஒலிச்சிட்டு இருந்தப்போ ஒரே ஒரு குரல் மட்டும் போருக்கு நாங்க தயார்னு ரொம்ப சத்தமா கேட்டுச்சு. அமெரிக்காவோட மத்த கூட்டாளிகள் எல்லாம் பயத்துல பின்வாங்கும்போது இஸ்ரேல் மட்டும் தைரியமா முன்னாடி வந்தது. இந்த ஒரு நிலைப்பாடு அந்த பகுதியோட முழு டைனாமிக்ஸையும் ஆட்டத்தோட விதிகளையும் மாத்திடுச்சு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த முரண்பாட்டை பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் தங்களோட பொருளாதாரம், பில்டிங்ஸ்னு எல்லாத்தையும் காப்பாத்திக்க போராடுற அரபு நாடுகள். இன்னொரு பக்கம் ஈரான தன்னோட இருப்புக்கே ஒரு ஆபத்தா பாக்குற இஸ்ரேல். மத்தவங்க எல்லாம் அமெரிக்கா கிட்ட தயவு செஞ்சு அமைதியா இருங்கன்னு சொல்லும்போது இஸ்ரேல் இதுதான் சரியான டைம், தாக்குங்கன்னு சொல்லுது. இந்த மனநிலை மாற்றம் இந்த நெருக்கடியை இன்னும் பல மடங்கு சிக்கலாக்குது.
இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ்ரேலோட மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் வந்ததை காட்டுது. அமெரிக்காவோட ராணுவ படை பக்கத்துல வந்து நின்ன உடனே அவங்களுக்கு ஒரு புது தைரியம் வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியா இருந்தவங்க கூட இப்ப இப்படி ஒரு ஆக்ரோஷமான ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இது அமெரிக்காவோட பிரசன்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்குன்னோ அவங்க களத்துல இறங்க தயாரா இருக்காங்கன்னு காட்டுது. சரி, இப்போ செஸ் போர்ட்ல காய்களெல்லாம் நகர்த்தியாச்சு. மிலிட்டரி பிளான், டிப்ளமேட்டிக் ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இந்த ஆட்டத்தோட உண்மையான வெற்றி போர்க்களத்துல இல்ல, அரசியல்ல தான் இருக்கு. அப்போ அமெரிக்காவோட இறுதி நோக்கம் என்ன? இந்த ராணுவ அழுத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அரசியல் திட்டம் என்ன? இந்த ராணுவ அழுத்தத்தோட அல்டிமேட் கோல் ஒருவேளை போர் இல்லாம ஆட்சி மாற்றமா இருக்கலாம். அதாவது ஈரான்ல இப்போ இருக்கிற ஆட்சிய தூக்கிட்டு அமெரிக்காக்கு சாதகமான ஒருத்தரை ராஜாவா ஆக்கறது. அந்த நபர் யாரு? அவர்தான் ரெசா பஹ்லவி. 1979 நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறம் நாட்டை விட்டு வெளியே போன ஈரானோட முன்னாள் ராஜாவோட பையன் இவர். பல வருஷமா வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற இவரை அமெரிக்காவோட சப்போர்ட்டோட மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வர்றதுதான் அமெரிக்காவோட இறுதி ஆட்டமா? இதுவரைக்கும் நாம பார்த்தத ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். ஒரு பெரிய போருக்கான எல்லா செட்டப்பும் இப்போ ரெடியா இருக்கு. அமெரிக்க படைகள் தாக்குறதுக்கு ரெடி. பக்கத்து நாடுகள் எல்லாம் பயந்து ஒதுங்கிட்டாங்க. இஸ்ரேல் மட்டும் சண்டைக்கு தயாரா நிக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அரசியல் திட்டமும் தயாராக இருக்கு. நிலைமை ரொம்பவே ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. எல்லா காய்களும் இப்ப அவங்க இடத்துக்கு வந்தாச்சு. ஆட்டம் இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. இப்போ நம்ம எல்லாருக்கும் எழும்புற ஒரே கேள்வி, மத்திய கிழக்குல இன்னொரு போர் நடக்கிறத தவிர்க்கவே முடியாதா, இல்ல பேச்சுவார்த்தைக்கு இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பு இருக்கா? இந்த பதட்டமான நேரத்துல மொத்த உலகமும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்கு. அடுத்த சில நாட்கள் அந்த பகுதியோட தலைவிதியை மட்டும் இல்ல, முழு உலகத்தோட அமைதியையும் தீர்மானிக்க போகுது.